அருகே ஆட்டோவும் பேருந்தும் மோதிக்கொண்ட விபத்தில் ஒரு பெண் உயிரிழப்பு, 9 பேர் காயம். காசாவில் மக்கள் நெருக்கம் மிகுந்த பகுதியில் இஸ்ரேல் குண்டுவீச்சு, மசூதி உள்ளிட்ட கட்டிடங்கள் சேதமான நிலையில் பாதுகாப்பான இடங்களை தேடி ஓடிய மக்கள். வார விடுமுறையை முன்னிட்டு கன்னியாகுமரியில் குவிந்த சுற்றுலா பயணிகள். ஐயப்ப பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரிப்பால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. ஜார்க்கண்ட் முதலமைச்சராக இன்று தேர்வு செய்யப்படுகிறார் ஹேமந்த் சோரன். எம்எல்ஏக்கள் கூட்டத்திற்கு பின் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோருவார் என தகவல். இந்தியாவில் மக்களவை தேர்தல் வாக்கு எண்ணும் நடைமுறையை பாராட்டிய டெஸ்லா நிறுவனர் எலான் மஸ்க், ஒரே நாளில் 64 கோடி ஓட்டுகள் இந்தியாவில் எண்ணி முடிக்கப்பட்ட நிலையில் கலிபோர்னியாவில் வாக்கு எண்ணிக்கை தாமதமானதை குறிப்பிட்டு கிண்டல். மத்திய அரசு தமிழகத்திற்கு போதுமான நிதியை கொடுக்கும் போதும் வேண்டுமென்றே தமிழக அரசு மத்திய அரசு மீது குற்றம் சாட்டி வருகிறது. தமிழக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி. எல்லாம் 11 லட்சம் கோடி ரூபாய் 10 ஆண்டுகளில் தமிழகத்திற்கு நிதியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. 11 லட்சம் கோடி ரூபாய். அது மட்டுமல்ல, சாலை வசதிகளை மேம்படுத்துவதில் மருத்துவ 11,000 கோடி ரூபாய் பள்ளிகளை மேம்படுத்துவதற்கு மட்டுமே தமிழக அரசுக்கு மத்திய அரசு கொடுத்திருக்கிறது. ஆக இப்படி மத்திய அரசு தனக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ செய்தாலும் இவர்கள் அந்த குறைபாடை, குற்றச்சாட்டை வேண்டும் என்றே சொல்லி இருக்கிறார்கள். கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தால் 10 லட்சம் ரூபாய் நிவாரணம், மற்றவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் என திருச்செந்தூர் கோவில் யானை மிதித்து உயிரிழந்தவர்களுக்கு வழங்கப்பட்ட நிவாரணம் குறித்து தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம். அது கள்ளச்சாராயமா இருந்தா 10 லட்சம் கிடைக்கும், கள்ளச்சாராயம் குடிக்கிறவங்களுக்கு தான் 10 லட்சம் கிடைக்கும். அது அது பட்டாசு தொழில உயிரிழந்தவர்களா இருக்கட்டும், விவசாய தொழில உயிரிழந்தவர்களா இருக்கட்டும், அவங்களுக்கு அவ்வளவுதான் கிடைக்கும். அதனால தமிழ்நாட்டுல அதிகமான நிதி பெற வேண்டும் என்றால் அவர்கள் கள்ளச்சாராய சாவாக இருக்க வேண்டும். இது இவ்வளவு கொடுமை. அதனால பார்த்து நடந்து கொள்ளுங்கள் என்பதுதான், வேண்டியவர்களுக்கு அதிகமானவற்றை கொடுங்கள் என்பதுதான் எனது கருத்து. டெல்லியில் யமுனை நதியில் மாசு அளவு தொடர்ந்து அதிகரிப்பு, வெண்ணிற பஞ்சு போன்ற ரசாயன நுரை மிதக்கும் காட்சி. சென்னை வானகரத்தில் நடைபெறும் முன்னாள் முதலமைச்சர் ஜானகி ராமச்சந்திரனின் 100ஆண்டு விழா. புகைப்பட கண்காட்சியை திறந்து வைத்து பார்வையிட்டார் எடப்பாடி பழனிசாமி. குளிர்கால கூட்டத்தொடர் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டம் தொடங்கியது. நாளை நடைபெற உள்ள கூட்டத்தில் அதானி விவகாரத்தை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டம். சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் கொள்கை கூட்டணி 100% வெற்றி பெறும். குறைந்தபட்சம் 200 தொகுதிகளில் வெற்றி வாகை சூடுவோம் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நம்பிக்கை. பார்சிலோனாவில் நடைபெறவிருக்கும் மோட்டார் ரேஸில் பங்கேற்க உள்ளார் நடிகர் அஜித். வரும் 27ஆம் தேதி முதல் பயிற்சியில் ஈடுபட உள்ளதாக தகவல். சென்னையில் உள்ள பிரபல நட்சத்திர விடுதிக்கு வெடிகுண்டு மிரட்டல். புதுச்சேரியில் உள்ள தலைமை அலுவலகத்திற்கு இமெயில் மூலம் அச்சுறுத்தல். விடுமுறை நாளான இன்று பழனி முருகன் கோவிலில் அலைமோதிய கூட்டம். நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம். செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.